பெற்றவன் நாதம் மறையில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம், அதில் 2வது அத்தியாயமான திருவம்பல சக்கரத்தில் 993வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. புண்ணியமானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் நண்ணுவர் நன்னி நம என்ற நாமத்தை கண்ணென உன்னி கலந்து நின்றாரே. புண்ணியவானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் நண்ணுவர் நன்னி நமையென்னும் நாமத்தை கண்ணன உண்ணி கலந்து நின்றாரே. புண்ணியம் செய்தவர்களெல்லாம் தேவர்களாக வானத்தில் சிவபெருமானை பரம்பொருளை பூமழை தூவி வணங்கி நின்றாலும் அவர்களுடைய எண்ணங்கள் நமச்சிவாய என்னும் நாமத்தை ஜபித்தபடியே இருக்கும். அவ்வாறு அவர்கள் எண்ணுவதோடு மட்டுமல்லாமல் கண்ணுக்கு உள்ளேயும் திருநாமத்தை கலந்து நிற்கின்றார்கள் என்று சொல்லுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. சத்யநாராயண ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் 993. அதுக்கு முன்னாடி நேத்தி பாடலோட ஒரு சாராம்சத்தை பார்த்துருவோம். நேத்தி சாராம்சம் பாத்தீங்கன்னா, ஆண்டவனின் அடிமை. எப்போது நம்ம அடிமைதான், சரணாகதி அடைஞ்சிட்டா பூர்ணத்துவம் அடைஞ்சிரும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றாங்க. நேத்தி என்ன சொன்னாங்கன்னா, சகசராதலத்தில் இறைவனை கண்டதும் நான் எழுந்தேன், சிவத்துடன் ஒன்றி நான் அகத்துள் நின்றபோது உடலை விட்டு அழியாத சிவச்சக்கரத்தின் வழியே போனேன். சிவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள ஆண்டவன் அடிமை என்னும் உறவு கெடாதபடி அவன் திருநாமத்தை சிவாய நம என்று ஓதிக்கொண்டே இருந்தேன். கடந்த ஒரு 5-10 பாடல்ல அந்த மந்திரத்தை பத்தியே சொல்றாங்க. நம சிவாய, சிவாய நம, மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் சொல்லலாம். அது சொல்லியே நமக்கு உணர்தல் புரிதல்லாம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மந்த புத்திக்காரங்களா இருக்கணும்னு எடுத்துக்கணும். சரி, இன்னைக்கு பாடல் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தபடி நிலைக்கு போறாங்க. சிவத்துடன் கலந்து நிற்கலாம், அதுதான் இன்னைக்கு பாடல். புண்ணிய வானவர் பூமி தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் நண்ணுவர் நன்னி நமவென்னு நாமத்தை கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சிவத்துடன் கலந்து நிற்கலாம். நல்வினை பெற்றால் அண்ணலின் அருள் பெற்றவர் விண்ணுலகம் செல்வர். அங்கும் அவர்கள் சிவனை பூக்களால் பூஜித்து செய்து அவன் மந்திரத்தை ஓதுவர். சிவனின் அடிமை என்று அவனுடன் கலந்து நிற்பர் அப்படின்னு சொல்றாரு. சரி, கொஞ்சம் உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா, சிவ உலகத்தில் வாழும் சிவ புண்ணிய பேறு பெற்ற வானவர்கள் அகமலர்ந்த அன்பின் அடையாளமாக முகமலர்ந்து மணங்கமலும் முழுநெறி மலர்கள் தூவி நின்று தொழுவர். சிவபெருமான் திருவடியினைகளை சிவசிவ என இடையராது வழுத்தி சேர்வர். நமசிவய என்னும் திருவைந்தெழுத்தை கண் போன்று கருதி கணிப்பர்.
கணித்து கலந்து நின்று கழிப்பர். கண் போன்று கருதி கணிப்பர், கணித்து கலந்து நின்று கழிப்பர். இங்க கணித்தல்னா செபித்தல்னு சொல்றாங்க. இததான் என்ன சொல்றாங்கன்னா, சிவ உலகத்தில் வாழும் சிவபுண்ணிய பேறு பெற்ற வானவர்கள் அகமலர்ந்த அன்பின் அடையாளமாக முகமலர்ந்து மணங்கமலும் முழுநெறி மலர்கள் தூவி நின்று தொழுவர். சிவபெருமான் திருவடியினைகளை சிவசிவ என இடையராது வழுத்திச் சேர்வர். நமசிவய என்னும் திருவைந்தெழுத்தை கண் போன்று கருதி கணிப்பர், கணித்தின் கலந்து நின்று கழிப்பர். கணித்தல்னா சபித்தல்னு சொல்றாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா இதோட அடுத்த நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறவி நீங்கும். இது ஏற்கனவே ஒரு 10-15 பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. கிருத்திகாமா வந்திருக்காங்க, உங்ககிட்ட விட்டுருவோம். வாங்கம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. கிருத்திகாமா, உங்களுக்கான நேரம் இது. நன்றி 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 சத்யநாராயணையா. உங்களுடைய அந்த முன்னெடுப்பு பார்வை எல்லாமே ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள போகக்கூடியதா இருக்கும். அதே சமயம் ரொம்ப நிதானமா இருக்கும். நன்றி. இன்றைய பாடல் ஐயா வாசிச்சாச்சு. ஆனாலும் நம்முடைய தெளிவுக்காக ஒரு முறை நான் வாசிக்கிறேன். புண்ணியவானவர் பூமழை தூவி நின்று இல்ல ரூ வரல, பட் நின்று அப்படிங்கிறத நின்றுன்னு நம்ம வாசிக்கலாம். எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம், நண்ணுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானவர் அப்படிங்கிறத நம்ம வானுலகத்தில் உரைபவர் அப்படின்னு அநேக உரையாசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அதாவது இம்மைக்கும் மறுமைக்குமான மந்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு 10-15 பாடல் முன்னாடி. அப்ப அதே மாதிரிதான் அந்த மாதிரி இது இம்மை, இந்த உலகியல் நிலையில நின்று நம்ம வாழ்ந்து அனுபவிக்க கூடியது இம்மை. மறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடல் நீத்த பிறகு நிகழக்கூடிய விஷயம். அதாவது பிறவி பெருங்கடலை நீந்திய பிறகு மீண்டும் பிறவாமைக்கு உண்டான ஒரு விஷயம். அப்ப இந்த மீண்டும் பிறவாமைக்கு உண்டான ஒரு விஷயம்க்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, வானவர்களாக அவர்கள் செய்த புண்ணியங்கள். அப்ப அந்த இடம். அப்ப வானவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்ம ஏதோ அவர்கள் இந்திராதி பிரம்மாதி ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, நம்மை விட உயர்ந்தவர்கள், அவ்வளவுதான். ஆனா மீண்டும் இந்த பூமிக்கு எந்த கணத்திலும் வரக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். நம்ம இதை நிறைய சாபங்கள் மூலமா, நிறைய புராணங்கள் மூலமா அதைதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். எதனால இந்திரன் சாபம் பெறுகிறான், எதனால் பிரம்மன் சாபம் பெறுகிறான், அக்னி சாபம் பெறுகிறான், வாயு. இப்ப இத்தனை பேரும் வராங்க, மீண்டும் பூமிக்கு வராங்க, திருப்பி சாப விமோசனம் பெற்று மீண்டும் போகிறார்கள். இந்த கதைகள்லாம் எதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறதுனா, அங்கிருந்தும் வழுவக்கூடிய முறைமைகள் உண்டு. மனுஷ மனம் தானே. அப்போ அந்த மாதிரி அங்கே உடலற்று ஆனால் மனமோடு இருக்கக்கூடிய நிலையிலையும் நம்ம இறை பரம்பொருளை அடிபணிந்து, அததான் சொல்றாரு, நண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம். அப்ப அங்கேயும் தலைவனாக எம்பெருமானை வைத்து நண்ணுவர் நன்னி நம என்னும் நாமத்தை, அப்ப அந்த இடத்துலயும் நம அப்படிங்கிற ஒரு நாமம் வருது. அப்ப என்னங்க நீங்க இந்த நமம் என்பது உலகியல் இச்சை, உடல் இச்சைன்னு சொன்னீங்க, அதை கடக்கக்கூடிய விஷயம்னு சொன்னீங்க. நேற்றுக்கு கண்டெழுந்தேன் கமலம் அப்படின்னு சொன்னோம். கமல மலர் கண்டெழுந்தேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கண்டு எழுந்து வரும்பொழுது அப்படின்னு சொன்னீங்க. அதை உலகியல் வாழ்க்கையை எங்கனம் நாம் எந்த என்ன சொல்றது துயரங்களும் இன்று கடந்து செல்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா சொன்னீங்க. அப்போ நீங்க மேல போனப்புறம் அங்கேயும் நமன்னு சொல்றீங்களே, அப்ப அங்க உடல் கிடையாதே அப்படின்னா, நம்மை போன்ற இந்த பஞ்சபூதங்களாலான உடல் இல்லை, அவ்வளவுதான். ஆனா அங்கேயும் ஒரு பரு உருவு இருக்கு. அதாவது அந்த அவர்களுக்கு உண்டான அந்த ஒளியுடல் உண்டு. அப்ப அந்த ஒளியுடல்லையும் இச்சைகள். ஏன்னா இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது, ஆணவ மல வாசனைங்கிறது
எல்லா கடைசி காலகட்டத்துல வரைக்கும் அனந்த தேவர் வரைக்கும் போகுது. அதற்கப்புறம் பரசிவமோடு நாம் இணையும் பொழுதுதான் என்ன மாதிரியான சூழ்நிலை ஆகுதுன்னா, மலவாசனையற்ற ஒரு 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 சாயுஜ்யம், சாமீபம், சாரூபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இதுல வந்து அந்த சாயுஜ்ய நிலையில தான் அந்த மலவாசனை கூட போறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது இந்த இடத்துல புண்ணியவானவர் பூமழை தூவி நின்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வானவர்கள் அப்படிங்கிறது வந்து இமையவர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னும் எடுத்துக்கலாம். புண்ணியவானவர், புண்ணியம் செய்தவர்கள் வானவருக்கு இணையாவார்கள். எப்பொழுது அவர்களுக்கு உண்டான அந்த இது எப்ப கிடைக்கும்? நன்னுவர் நன்னி நம என்ற நாமத்தை. அப்போ இதுக்கு வந்து நம்ம வானத்துல போன அப்புறம்தான் நடக்கணும்ன்ற விஷயம் கிடையாது. என்ன நடக்கலாம்? அண்ணல் இணையடி மந்திரத்தை வந்து அவருடைய மந்திரத்தை நம்ம வந்து நன்னுவர் நன்னி நம என்ற நாமத்தை கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே அப்படின்னு. அப்ப இத வந்து இந்த உடல்ல இருந்தே நம்ம பண்ணலாம். நம்ம நேத்திக்கும் பார்த்தோம், ஜீவன் முக்தி அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அது ஒரு ஒரு அடுத்த படி ஆகுறாங்க. இப்ப என்ன நடக்கும்? நமக்கும் வானவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகளை தான் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இல்லைங்களா? அடுத்த லெவல் என்னென்னலாம்? மத்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம். நிறைய காசு இருந்ததுன்னா பணத்தால உதவி பண்ணலாம். இல்ல உடல்ல நல்ல ஆஹ் வலு இருந்ததுன்னா உடலால் அவர்களுக்கு நிறைய உதவி செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது. உடல், ஆஹ் பொருள், இதுல எல்லாம் இருந்து அடுத்தாப்புல ஆவி அப்படின்னு சொல்லுவோம். என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் உன்னைக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆவிங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்முடைய எனர்ஜி லெவல், அதாவது உயிர் தன்மை, ஆன்மாவினுடைய தன்மை. அப்போ நம்ம வானவர்களுடைய நிலைக்கு உயர வேண்டும் என்றால் நேற்றுக்கு சொன்ன விஷயம்தான், மனம் கருணையால் நிரம்பி அன்பால் அணைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவன் துன்பத்தை கண்டு நம்ம வருத்தப்படுவோம். அவனுக்கு இப்படி ஆகுது, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார நினைப்போம். மனசார நினைச்சதுன்னா அவனுக்கு அங்க ஒரு நல்லது நடக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் போய் சேரும். அப்ப அததான் சொல்றாரு. அப்ப வந்து நம்ம யாருக்கு இணையாக மாறுகிறோம் அப்படின்னா வானவர்களுக்கு இணையாக மாற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை அவ்வளவு விரும்பி விரும்பி நம்ம வந்து செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்ம வந்து வானவர்களுக்கு இணையாக மாறலாம். அப்படி செய்யும் பொழுது அதை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா, கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே அப்படின்னா. அப்ப கண்ணுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, கண்ணை போல பாத்துக்கோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து கண்ணென உண்ணி கலந்து நின்றாரே அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அதாவது வாசியில வந்து நம்ம கண்களில் வாசியை எங்கனம் வைத்து நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இந்த நம என்னும் நாமத்தை நாம் எங்கனம் கண்களில் இருத்தி அந்த வாசியை மேலேற்றி நம்ம வந்து சொல்றது அப்படிங்கிற ஒரு கிரியை சொல்லக்கூடிய ஒரு பாதையாவும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த உடல்ல இருக்கும் பொழுது நாம் எங்கனம் உலகோருக்காக சிந்திப்பது, அந்த உலகோருக்காக சிந்திக்கணும்னா நம்மளுடைய உலக ஆசையை, உயிராசையை நம்ம எங்கன விட்டாதான் அப்படி பண்ண முடியும் இல்லையா? தனக்கு மிஞ்சிதான் தானங்கிற இடத்துலதான் நம்ம பழகி இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்மை எங்கனம் வெல்வது, நம்மை வெல்வதற்குண்டான மந்திரம் எது, உத்தி எது, அங்கனம் வென்றால் நாம் எவருக்கு இணையாக மாறுகிறோம், அங்கனம் எவருக்கு இணையாக மாறினால் நாம் எத்தகைய இயக்கத்தை நடத்த முடியும், எங்கனம் மற்றவர்களுக்கு உதவ முடியும், எங்கனம் இந்த பிரபஞ்சத்திற்கு உதவியாக நிற்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இது நட்சல்ல ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இந்த இருக்க ஒரு சரியை, கிரியை, யோகம், ஞானம் அத்தனையும் உள்ள கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடலா இந்த பாடலை திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய ஒரு தருணத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. பாருங்கம்மா வித்யாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 993வது மந்திரம். புண்ணிய வானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண்ணன உன்னி கலந்து நெஞ்சாரே. நம என்று அப்படின்னா வணக்கம் சிவபெருமானுக்கு சொல்லுதல். உன்னி என்ற கடின பதத்தின் பொருள் நினைத்து என்பது பொருள். புண்ணிய அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல தீவினைகளை மேற்கொண்டால் பாவமும், நல்வினைகளை மேற்கொண்டால் புண்ணியமும் கிட்டும். முன் செய்த புண்ணியத்தால் வானுலக வாழ்வு பெற்ற தேவர்கள், அதைத்தான் புண்ணிய வானவர் என்று மந்திரத்தில் படைத்துள்ளார் திருமூலர். பூமழை தூவி நின்று, நறுமணம் நாற்றம் என்றால் வாசம்னு அர்த்தம். மன மலர்களை மழை போல சொரிந்து அர்ச்சித்து பரம்பொருளை பரவி நிற்பர். தோத்திரம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. இறைவனை புகழ்ந்து பாடுதலைத்தான் தோத்திரம் என்பர். இருக்கை குவித்து இறைவனை புகழ்ந்து பாடுதல், போற்றி சொல்லுதல் என்பது பொருள். அதைத்தான் இங்க எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம். சிவபெருமனுடைய திருமந்திரத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளை வணங்குவர். அண்ணல் என்றார் தலைவன் என்று பொருள். இறைவனே நமக்கு தலைவனும் ஆவான். நன்னுவர் நன்னி நம என்ன நாமத்தை, எந்த நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை பதிவிட்டுள்ளார் திருமூலர். நன்னுவர்ன இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டும். ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நம சிவாய, சிவாய நம, இப்படி அவர் இதுவரை குறிப்பிட்டுள்ள அந்த நமசிவாய மந்திரங்களை தேவர்கள் உச்சரித்து பயனடைந்துள்ளார்கள். இறைவனுடைய திருவடியை அடைந்துள்ளார்கள். இறைவனை போற்றி புகழும் பாக்கியத்தை பெற்றுள்ளார்கள் என்பதை நமக்கு திருமூலர் எடுத்துரைக்கிறார். வழிகாட்டுதல் இங்கே நமக்கு கிட்டியுள்ளது. அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் இங்க கண்ணன கருதி கவனமுடன் தியானித்து நிற்பர். இறுதி அடி கண்ணன உன்னி கலந்து நின்றாரே. தியானம் செய்து சிவனுடைய அந்த திருவடியை அவர்கள் அடைந்துள்ளனர் என்பது இதனுடைய பொருள். இறைவனை புகழ்ந்து பல அடியார்களும் பாடியிருக்காங்க. இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் திருநாவுக்கரசர் பாடியது திருவாரூர் போற்றி திருத்தாண்டகம். இதில் 10 போற்றி திருத்தாண்டக பாடல்கள் உண்டு. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, களல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி. களல் அப்படின்னா சிவபெருமானுடைய 2 திருவடி. அற்றவர்கட்கு ஆர் அமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி. அல்லல் என்றால் துன்பத்தை, அறுத்தல் என்றால் நீக்குபவன் அர்த்தம். அடியேன்னா நாம் சிவனை நினைக்கின்ற சிவன் அடியார்கள் நாம். மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி. சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு அம்மை அப்பன் எதுவுமே கிடையாது. ஆதி அந்தம் எல்லாமே அவன்தான். எல்லாவற்றிற்கும் கடந்தவனும் அவன்தான். அவனுக்கு ஒப்ப யாரையுமே சொல்லவே முடியாது. வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி. விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள்லாம் போற்றுவார்கள் சிவபெருமானை. அதைத்தான் அற்புதமா படைத்துள்ளார். செற்றவர்த்தம் புறம் எரித்த சிவனே போற்றி. பகைவர்கள், அரக்கர்கள், தீயவர்கள் என்று பொருள். முப்புறம் எரித்தல், அந்த சிவபுராண கதை உண்டு. ஆணவம், கண்மம், மாயை 3 பட்டணங்களையும் எரித்தவர் சிவபெருமான். அது ஒரு பெரிய சிவபுராண கதை. அந்த கதையில முக்கியமானது ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 ஆணவத்தை நம்ம நீக்கிறணும், கண்மத்தை
நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்வினைகளை மட்டும் செய்யணும். ஞானிகள் இருவினைகளையும் கடந்து வாழ்ந்தவர்கள். அதை போல் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மாயையை புரிந்து அதற்கேற்ப நல்வாழ்வு வாழ வேண்டும். இதை சொல்லக்கூடிய ஒரு சிவபுராண கதை தான் முப்புறம் எரித்த கதை. திருமூலத்தானனே போற்றி போற்றி, உயர்வு திருண உயர்வு, மூலத்தானேனா எல்லாவற்றிற்கும் அடிப்படையானவன் நம்ம சிவபெருமான் தான். அவர்ல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானது, அவருக்குள்ளே அடக்கமாகுது இந்த பிரபஞ்சம். அதைத்தான் நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். திருமூலத்தானனே போற்றி போற்றி, சிவபெருமானை நினைப்போம், இருக்கரம் குவித்து சிவபெருமானை போற்றுவோம். நன்றி நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. பாடலும் அதற்கான உமையும் சிவனையே சிந்திக்க துணிகின்ற பாங்கும் மிக்க நல்லது. வாருங்கள் ஐயா, கோமாக்குடி ஐயா. ஐயா வணக்கங்க. வெள்ளியா அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த தெரியுதுங்க. அதாவது நம அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த நமன்றதுக்கு வேற இன்னும் கொஞ்சம் புரியுற வகையில விளக்கம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஏன்னா எல்லா பாடல்களையும் நமன்ற வார்த்தை தொடர்ந்து வருதுங்க, அதுக்குதான் நன்றி. கிருத்திகாமா, நீங்க இந்த கேள்விக்கு பதில் அளிக்கலாமா? நான் மல்லிகம்மா என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு நான் கேட்கல. அவங்களோடது நான் வாசிச்சது இல்ல. அது குமக்குடியா நீங்க பகிர்ந்துக்க முடியுமா? இல்லைங்கம்மா, விந்தியா அம்மா சொன்னாங்க. நம்ம அப்படின்னாக்க இறைவனை போற்றி புகழுதல் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. அது அவங்களோட இதுல சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சரியா இருந்துச்சு. அதுல மேலும் விளக்கங்கள் அந்த நம அப்படின்றதுக்கு இருக்கா அப்படின்றதுதாங்க. நன்றி. ஓ, விந்தியா அம்மாங்களா? எனக்கு மல்லிகா அம்மான்னு காது கேட்டுச்சு. நம அப்படிங்கறத நம்ம பொதுவா போற்றுதலுக்கு உண்டான ஒரு வார்த்தையா நம்ம வச்சிருக்கோம். அச்சுதாய நம, அனந்தாய நம அப்படின்னு அந்த ந என்கின்ற எழுத்தையும் ம என்கின்ற எழுத்தையும் நம்ம அப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம நமஹ அப்படின்னு சொல்லுவோம், ஹ சேர்த்துப்போம். இங்க நமசிவாய அப்படின்னு சொல்றோம். இந்த நமசிவாயங்கிறது கீழே இருந்து கொண்டு வரும்போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நம வரும். அதற்கு பிறகு அநாகதம் விசுத்தி அப்படி மேல கொண்டு போவோம் நம்ம. இதுக்கு இடையில மணிப்பூரகத்துக்கு மிகப்பெரிய இது கிடையாது. ஏன்னா அந்த மணிப்பூரகம் அநாகதத்தினுடைய தாக்கத்திலும் சுவாதிஷ்டானத்தினுடைய தாக்கத்திலையும் அநேகமாக இயங்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். அதுதான் இது. அப்ப இந்த நமங்கிறத நீங்க அந்த இடத்துல பொருத்திக்கலாம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இரண்டும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இரண்டுமே இந்த உடல் உயிர் சம்பந்தப்பட்ட இடம். எப்படின்னா நமக்கு தெரியும், மூலாதாரம் தான் நம்மளுடைய இந்த உடல் விழிப்பு பெறுவதற்கு உண்டான ஒரு அச்சாணி. அப்ப நம்ம இந்த பண்ற தியானங்கள், செய்யற சரியை கிரிய யோகம் ஞானம், இது எல்லாமே எதற்குதான் அப்படின்னாக்க அந்த மூலாதார விழிப்பு பெறுவதற்கு. நம்ம பிறவியா நம்ம பார்த்துட்டே வரோம். என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா, இது போன பிறவியில நம்ம செய்த நல்ல விஷயங்கள் நமக்கு இந்த பிறவியில தொடரும். இல்லைன்னா இந்த யோகம் மாதிரியான விஷயங்கள்ல நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடருவோம் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த பகுதியில என்ன ஆகும் அப்படின்னா, அது விட்ட இடத்துல இருந்து துவங்கணும்னாலும் அதற்குண்டான சாவி எங்கதான் இருக்கும்னா அந்த மூலாதாரம் விழிப்படைவதில் தான் இருக்கும். மூலாதாரம் விழிப்படைந்த பின் டைரக்டா அவங்களுக்கு ரொம்ப பெரிய உந்துதல் தேவைப்படாது. நேரமா இப்ப நம்ம சொல்ற மாதிரி நம்ம பஸ்ல ஏறுற மாதிரி வச்சுக்கோங்களேன், டைரக்டா போய் திருச்சியிலயோ இல்ல மதுரையிலயோ நம்ம இறங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இறைப்பரம்பொருள் நமக்கு தருவார். அப்போ ஆனா அதுக்கு நம்ம ஏறணும், பஸ்ல ஏறணும்.
அதற்கு உண்டாம அது மாதிரிதான் இந்த நாய் என்கின்ற சொல், நாய் என்கின்ற சொல். அப்ப இதை ஏன் போற்றுதலுக்கு உண்டான சொல்லா வைக்கிறோம் அப்படின்னா அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நீங்க சொல்றதுக்குன்னு கேட்டா இல்ல. நான் வந்து என்னோட புரிதல்ல இருந்து சொல்றேன். அப்போ இந்த நான் என்பதை நம்ம வந்து அடிப்படையாக வைத்துக் கொண்டால் நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். உடல் முழுவதும், உயிர் முழுவதும் அந்த இறைபரம்பொருளின் காலடியில் வைத்து அவனை போற்றி நம சிவாய என்று சொல்கிறோம் முதல்ல. அதற்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா அதுதான் இந்த சிவசக்கரமும் திருவம்பல சக்கரமும் நமக்கு வரிசையா சொல்லிட்டு வர விஷயமே அதான். இந்த பஞ்சாட்சரத்தினுடைய தன்மையே அப்படிதான். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஓம் நம சிவாய அப்படின்னு அதை வந்து அதற்கு செறிவூட்டக்கூடியதாக, அதாவது இந்த நம என்பதற்கு செறிவூட்டக்கூடியதாக அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. இது வந்து இந்த உலகியலா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓம் நம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சரத்தை வந்து நம்ம வந்து ஓமோடு பிரணவத்தோடு சேர்த்து சொல்றோம். அதற்கு பிறகு சிவாய நம அப்படிங்கிறோம். அதாவது இது ஒரு சக்கரம் இப்படி இந்த பக்கம் திரும்பி வந்துருச்சு. சிவாய அப்படின்னு சொல்லி மேல போயிட்டு அவரோட ஐக்கியமான பின் அப்படின்னா இந்த தன்மை போயிடும். அதாவது இந்த ஞாபகம் இல்லை நமக்கு இப்போ. அப்போ வந்து சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவாய சிவ அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், சிவாய நம அப்படின்னு திருப்பி கீழே கொண்டு வரோம். இந்த சிவாய நமன்னு சொல்லும் போது நீங்க இன்னும் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம், திருப்பி சிவாய நம அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நம என்பது இரண்டு சிவத்திற்கும் இடையில் உண்டான, எப்படி சிவாய சிவாவ யா என்கின்ற ஆன்மா இரண்டுக்கும் நடுவுல இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இந்த சிவாய நம என்கின்றதும் இந்த சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ன ஆகுது, இந்த நம என்றது இரண்டு சிவா அப்படிங்கிற இடத்துல வந்து உள்ள வந்து பேக் ஆகுது, சாண்ட்விச் மாதிரி அப்படின்னு ஒரு 10 பாடல் முன்னாடி பார்த்தோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவனோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில சொல்றோம். இது எல்லாமே நம்ம வந்து புதுசா எல்லாம் கத்துக்க வேண்டாம். இந்த திருவம்பல சக்கரத்தை நீங்க வரிசையா வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சிவசக்கரம் சொல்லக்கூடியதும் அதுதான். சோ இந்த நம என்பதை எதற்காக அதை வந்து போற்று மொழியாக நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சொன்னேன் நான் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி அனைத்தையும் அவனுக்கு அர்ப்பணித்து சொல்வதனால் அதை வந்து போற்று மொழியாக நம்ம வைத்திருக்கிறோம். எதன் மூலமாக இந்த நம என்று சொல்வதன் மூலம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு தடவை நமன்னு சொல்லும் போதும் நம்ம வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவனுடைய அடி பணிந்து அவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறோம். அந்த இறைப்பர மந்திரம்ங்கிறதே என்ன, பீஜம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதிர்வுகள், அதற்கு நம்ம வரி வடிவம் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு ஒலி இருக்கு பிரபஞ்சத்துல, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஒலி வடிவம் கொடுக்கிறோம், வரி வடிவம் கொடுக்கிறோம். இந்த வரி வடிவம் தமிழ்ல வேற மாதிரி சிங்கிறத எழுதுவோம், மலையாளத்துல வேற மாதிரி எழுதுவோம், கன்னடத்துல வேற மாதிரி எழுதுவோம், ஹிந்தில வேற மாதிரி எழுதுவோம். அப்போ அந்த வரி வடிவம் முக்கியம் அல்ல, அதனுடைய ஒலி தான் முக்கியம் நமக்கு. அப்போ இந்த நம என்கின்ற அந்த ஒலி என்ன செய்கிறது அப்படின்னாக்க நம்முடைய மூலாதாரத்தில் இருந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை, எந்த உணர்வை, பிரபஞ்ச இறை பரம்பொருளோடு பிரபஞ்ச ஆற்றலோடு நாம் இணைந்து இருக்கிறோம் என்ற உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு முறை இத பாவனையா செய்யலாம். நம என்று சொல்லும் பொழுது ஒரு முறையும் நம்ம வந்து அடிபணிந்து நமஸ்கரித்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சொல்ற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு லக்ஷ்மி நம்ம சகசரநாமம் லலிதா சகசரநாமம் சொல்றவங்க ஒரு முறை நான் அந்த இது சொல்லும் பொழுதும் அந்த வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு படி இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடியதா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து சரணம் போடுவாங்க. அந்த சரணம் போடும்போது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மொத்தமா நின்னுக்கிட்டு கை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சரணத்திற்கும் நமஸ்கரித்து எழுந்திருந்து சரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாவனையை நம்ம மனசுல சொல்லிக்கலாம். ஒரு முறை நம சொல்லும் பொழுதும் அவரை வந்து நாம் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம். ஒரு முறை நம என்று சொல்லும் பொழுதும் அந்த பிரபஞ்ச ஒலியை வந்து நம்ம உள்வாங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்க முயற்சிக்கிறோம்.
இப்படி நிறைய இடங்கள்ல இந்த நமங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து யோக ரீதியா நம்மளால இத வந்து மனசுல வச்சோம்னா அடுத்த நிலையான ஞானத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்விட்ச், ஒரு திறவுகோல் மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றிங்கம்மா. நம என்கின்றதுக்கு நல்ல விளக்கம். நன்றிங்கம்மா ஐயா, நீங்க தொடருங்கய்யா. நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நம்மளோட உடல்ல உள்ள சக்கரங்களோட வந்து தொடர்பு படுத்தி ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. நன்றி. விஜயம்மாவும் அதான் சொன்னாங்க, நம்ம சிவாய மந்திரத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப மாறுதலா வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி. நன்றிங்கம்மா. நன்றி. பத்தினாரையா சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க ஐயா. சரி, மணி 7 ஆயிடுச்சு. அதனால நிறைவா இன்னைக்கு எப்போதுமே இவர் பாடுவார் நம்ம அர்த்தனாரி ஐயா. அதுக்கு போல ஒரு நீங்க சிந்திப்போம் சந்திப்போம்னு சொல்றதுக்காக ஒரு 2 நிமிடம் திருமூலர் கூறும் வாழ்வியல் ரகசியங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி ஒரு நினைவூட்டலாவும் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பக்கம்னு வச்சுங்களேன், 1.5 பக்கம் உள்ள விஷயத்தை பார்ப்போம். எண்ணம் சொல் செயல் இணைந்தால் எல்லாம் சிவமயமாகும். எண்ணம் சொல் செயல் இணைந்தால் எல்லாம் சிவமயமாகும். விலங்குகளாய் இருக்கும் வரை விதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். அது விதிக்கு உட்பட்ட வாழ்க்கையாகவும் இருக்கும். மனித தேகம் எடுத்தும் விலங்குகளுக்குரிய குணத்துடன் இருந்தால் விலங்குகளை விட கீழான தண்டனை பட்டியலில் இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கும். அடக்க முடியாத கொடிய ரவுடிகளை காவல்துறை என்கவுண்டரில் போட்டு தள்ளுவது போல நேரம் பார்த்து போட்டு தள்ளிவிடும். நம் எண்ணம் சொல் செயல் இவற்றுக்கிடையே இருக்கும் தொடர்பை உணரும் நிலையில்தான் ஞான வாசல் முதலாக திறக்கிறது. இந்த மூன்றும் ஒன்றுபடும் நிலையில்தான் முக்தி எனப்படும் பக்குவம் வாய்க்கிறது. சீவன் சிவமாகிறது. இதை முக்கரணம் என்ற தலைப்பில் திருமூல தெய்வம் விவரிக்கிறார். முக்கரணம் என்றால் மனம், வாக்கு, காயம் என்னும் 3 கரணங்கள் என்று பொருள். மனத்தில் பிறப்பது எண்ணம், அது வெளிப்படும் போது சொல், அந்த சொல் விளைவை ஏற்படுத்தும் போது செயலாகிறது. சீவன் எனப் பெறுவது நம் ஆன்ம நிலை. பரம் எனப் பெறுவது இந்த பேரண்டம் எனப்பெறும் பிரபஞ்ச நிலை. சிவம் எனப் பெறுவது இறைநிலை. ஒன்றுக்குள் ஒன்றாக இவை பொருந்தியுள்ளது. பருவுடல் எனப்பெறும் நம் ஸ்தூல தேக எல்லைக்குள் இதற்கு சீவன் அல்லது ஆன்மா என்று பெயர். நுண்ணுடல் எனப்பெறும் சூக்கும தேக எல்லைக்கு இது விஸ்வரூபம் எடுக்கும் போது இதற்கு பரம்பொருள் அல்லது பரம் என்று பெயர். காரண உடல் எனப்பெறும் காரண தேக எல்லையை இது தீண்டும் போது இதற்கு சிவம் என்று பெயர். எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றிற்கும் இணக்கம் இல்லாதவரை இவை தனித்தனியாய் உணரப்பெறும். இந்த மூன்றும் ஒன்றாகும் போது இது பேதமற்ற நிலையை அடைந்து ஏகமாய், அதாவது ஒரே அம்சமாய் உணரப் பெறுகிறது. பாடல்லாம் இருக்கு, நம்ம பாடல் பார்க்கணும், நேரம் அதோட கருத்து போயிடலாம். தாயின் கருப்பையில் நாம் இருந்தபோது எண்ணம் சொல் செயல் என்னும் மூன்றையும் கடந்த மோன நிலையில் இருந்தோம். குழந்தையாய் பிறந்தவுடன் குவா குவா என்ற ஒளியுடன் வாழ்வை தொடங்கினோம். பின்பு ஒளியை மொழியாக்கி அம்மா அப்பா தாத்தா பாட்டி என தொடங்கி எண்ணச்சிறகை விரித்தோம். எண்ணற்ற இன்பங்களை அனுபவித்தோம். விரைவில் இந்த இன்பங்களில் நிறைவுற்று செயலை சொல்லில் ஒடுக்கி, சொல்லை எண்ணத்தில் ஒடுக்கி, எண்ணத்தை ஓம் என்ற பிரணவத்தில் ஒடுக்கி, ஒளியை சுத்தவெளியாகிய மோனத்திற்குள் ஒடுக்கி தவ நிறைவை எட்ட வேண்டும். தவசீலனாகிய சிவனை தரிசிக்க வேண்டும். புறத்தே பாயும் நம் கண்ணொளியை அகத்தை நோக்கி திருப்ப வேண்டும். புறத்தே பாயும் சூரியகளை சந்திரகளை சுழுமுனை எனப்பெறும் மூச்சு காற்றை கவனித்து பயப்படுத்தி அகத்தே சுழுமுனைக்குள் ஒடுக்க வேண்டும். ஓம் என்ற பிரணவ ஒளியுடன் இரண்டர கலந்து மேலேற வேண்டும். கவிழ்ந்த நிலையில் இம்மையை காட்டிக் கொண்டிருக்கும் சகசரதளத்து மலரான 1000 இதழ் தாமரையை நிமிர்த்தி மறுமையை காட்டும் வண்ணம் மலரச் செய்து சிவ ஒளியை காண வேண்டும். ஒரு முறை இதை அனுபவப்பட்டு பார்த்துவிட்டால் நம் எண்ணமெல்லாம் சிவமயமாகும். நாம் சொல்வதெல்லாம் வேதமாகும். நாம் செய்வதெல்லாம் புண்ணிய செயலாக மாறும். பயமயமாய் தோன்றும் இந்த உலக வாழ்க்கை சிவமயமாய் தோன்றும். அப்ப சிவமயமாய் தோன்றணும், நம்மளும் சிவனமே ஆகணும்னா நம்ம
பஞ்சாட்சரம் 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து தியானிப்போம், ஜபிப்போம், பயன் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க உங்களுக்கு விட்டுட்டு வாய்ப்பு தந்தமைக்கு லயனையாக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. சிவநாமத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஜனரஞ்சகமாக எப்படி அதை நாம் கையாள விற்க வேண்டும் என்று சுஷுவமாக விளக்கிய ப்ரொஃபசர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நேற்று பார்த்தோம்னா ஒரு 5 பாடல் நான் ரீகேப் பண்ணேன் ஸ்டார்டிங்ல இருந்து. அதை கொஞ்சம் பகிர்ந்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கின்றேன். முதல் பாடல் கடவுள் வாழ்த்துல பரம்பொருள் சிவம் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இரண்டாவது பாடல் சிவமல்லிகாம நுதலிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதில் அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிய உயிர்களிடத்து பொருந்திருக்கும் புனிதன் அப்படின்றது. மூணாவது பாடல் நூற்சிறப்பு. தன்னை அடைந்தவர்களாலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத பரம்பொருளை அவனுள் புகுந்து உணர்ந்து நின்று அவன் புகையை பாடுகின்றேன் அப்படின்றாரு திருமூலர். நான்காவது பாடலை பார்த்தோம்னு சொன்னா, அண்டம் தோன்ற காரணமானவன் எனக்கு அடைக்கலம் கொடுத்து நாணத்தில் திளைக்க வைத்தவனை இரவும் பகலும் அவனையே பணிந்தும் துதித்தும் நின்றதால் என் அறியாமையை நீக்கி இருக்கின்றேன் அப்படின்றாரு. ஐந்தாவதாக அது பின்னாடி வர பாடல் தான் அது. கற்பனையில் தோண்டிய அண்ட சராசரங்கள் அனைத்தும் இறைவன் கருணையால் உண்மையான பொருளை உணர வைத்து அதற்கான ஆகமங்களை எனக்கு வழங்கினான் நந்தியன் பெருமாள் மூலமாக அப்படின்னு அந்த படித்ததை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.